ஒரு விஷயம் நேர்மையா சொல்லுங்க. நீங்க உங்க மனசுக்கு அமைதியா இருன்னு சொன்னா, அது உண்மையிலேயே அமைதியா மாறுதா? கவனம் வைன்னு சொன்னா, உங்க மனசு எங்கேயும் ஓடாம ஒரே விஷயத்துல நிக்குதா? இல்லன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா இன்று நாம் பேச போறது ஒரு சாதாரண மோட்டிவேஷன் இல்ல. இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஸ்கில். புத்தம் சொன்ன மைண்ட் கண்ட்ரோல் ஃபார்முலா. 10 நிமிடத்தில் மனசை கட்டுப்படுத்தும் 5 பழக்கங்கள். இந்த ஒரு ஃபார்முலாவ நீங்க உண்மையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை வெளியிலிருந்து மாறாது, உள்ளிருந்து மாற ஆரம்பிக்கும். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க சொன்ன உடனே மனம் உங்க பேச்சு கேக்குது. அமைதி தேவைன்னா அமைதி, கவனம் தேவைன்னா கவனம். இது மாயாஜாலம் இல்ல, இது ஃபேண்டசி இல்ல, இது ட்ரெய்னிங். அதனால்தான் புத்தர் சொன்னார், தன் மனதை ஜெயித்தவன் 1000 போர்களை ஜெயித்தவனை விட மிகப்பெரிய வெற்றியாளர். ஏன்னா உண்மையான யுத்தம் வெளி உலகத்துல நடக்கல, உங்களுக்குள்ளதான் நடக்குது. இப்போ உங்க தினசரி வாழ்க்கைய பாருங்க. நீங்க வேலை செய்ய உட்கார்றீங்க, அதே நிமிஷம் மனசு ஓட ஆரம்பிக்கும். பழைய சண்டை, எதிர்கால பயம், இன்னும் நடக்காத விஷயத்துக்கான ஆங்ஸைட்டி. கவனம் போகுது, சக்தி போகுது, நம்பிக்கை போகுது. உங்க மிகப்பெரிய எதிரி உங்க ஆபீஸ்ல இல்ல, உங்க வீட்டுல இல்ல, உங்க தலைக்குள்ளதான். ஆனா இங்க ஒரு நல்ல செய்தி இருக்கு. அதே மனசு சரியா பயிற்சி கொடுத்தா உங்க மிகப்பெரிய நண்பனா மாறும். இதுதான் புத்தம் சொன்ன மைண்ட் கண்ட்ரோல் ஃபார்முலா. இப்போ ஒரு உண்மை புரிஞ்சுக்கோங்க. மனம் பலவீனமில்லை, மனம் கெட்டதுமில்லை. மனம் ஒரு ஹேபிட் மஷீன். நீங்க தினமும் என்ன எண்ணங்களை ரிப்பீட் பண்ணுறீங்களோ, அதே பேட்டர்ன் உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால்தான் 10 நிமிட பழக்கம் கூட வாழ்நாள் மாற்றம் செய்யும். பழக்கம் 1. பிரம்ம முகூர்த்தம். காலை 4 முதல் 6 மணி. இது ஏர்லி வேக்கப் சேலஞ்ச் இல்லை. இது மைண்ட் டாமினன்ஸ் டைம். இந்த நேரத்துல மனம் நேச்சுரலா காமா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் குறைவு, டிஸ்ட்ராக்ஷன் குறைவு. இந்த நேரத்துல நீங்க 10 நிமிடம் சைலண்டா உட்கார்ந்தா மனம் உங்க பேச்சு கேட்க ஆரம்பிக்கும். காலையே ஜெயிச்சவன் நாளை ஜெயிப்பான். பழக்கம் 2. மூச்சு வழி மனக்கட்டுப்பாடு. கவனிச்சிருக்கீங்க? இப்போ கடைசி 2 பழக்கங்கள். இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பழக்கம் 4. சாட்சி நிலை. மனம் எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த இன்னர் நாய்ஸ் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஃபோக்கஸ் இல்லாமைக்கும் முக்கிய காரணம். சொல்யூஷன் சிம்பிள். ஃபைட் பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்சர்வ். 15 நிமிடம் கண்களை மூடி ஒரு சாட்சியா இருங்க. முதல்ல மனம் அதிக சத்தம் பண்ணும், அப்புறம் அமைதி வரும். அந்த அமைதியில தான் கிளாரிட்டி பிறக்கும். பழக்கம் 5. சங்கல்ப சக்தி. நீங்க உங்க வார்த்தைய நீங்களே பிரேக் பண்ணும்போது மனம் உங்கள மதிக்காது. அப்புறம் மனம் சொல்றது, உன் சொல் வேல்யூ இல்ல. அதனாலதான் சின்ன ப்ராமிஸ், ஆனா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். தினமும் 10 நிமிடம், ஒரே ஒரு பழக்கம். நோ எக்ஸ்கியூஸ். நீங்க உங்க வேர்டை கீப் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். மனம் உங்க கமாண்ட ஆக்செப்ட் பண்ணும். நண்பர்களே, இதுதான் புத்தம் சொன்ன மைண்ட் கண்ட்ரோல் ஃபார்முலா. 10 நிமிடத்தில் மனசை கட்டுப்படுத்தும் 5 பழக்கங்கள். மனச அடிமையா மாற்றாதீங்க. மனச உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா மாற்றுங்க. இந்த பயணம் இன்னைக்கே ஆரம்பிங்க. வெற்றி உங்களுக்குள்ளிருந்தே வெளியே வர ஆரம்பிக்கும்.